ஸ்னேகா, 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 ஸ்னேகா. ஐயா, ஸ்னேகா எங்கய்யா? ஐயா, என்னங்கய்யா? ஐயா, ஏன் அழறீங்க? ஐயா, ஸ்னேகா போயிட்டாமா? போயிட்டாளா? எங்கய்யா? எங்க? என்கிட்ட ஒண்ணும் சொல்லல, போயிட்டா. ஐயா தள்ளுங்க, நான் போய் கூப்பிடுறேன். தள்ளுங்கய்யா. இரு லட்சுமி, எதையுமே சொல்லல, கையெடுத்து கும்பிட்டுட்டு போறா. ஐயோ ஐயா, அவ சின்ன பொண்ணுங்கய்யா, தெரியாம பண்ணிருப்பா. நீங்க தடுத்து நிறுத்திருக்கலாமே ஐயா. என்ன பண்ண முடியும் லட்சுமி, சொல்லுமா. ஐயோ, நீ அந்த ஆசிரமத்துக்கு வரமாட்டேன்ற, அவன் வந்தே அவனு சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? என்னால எப்படிங்க அந்த ஆசிரமத்துக்கு வர முடியும்? தெரியும் லட்சுமி, எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா எப்படி எப்படி அவகிட்ட சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஐயோ ஐயோ, இப்ப அவ எங்கயா போய் கூட்டிட்டு வாங்கய்யா ஸ்னேகாவ. பாவையா அவ. ஐயா முடியாதுமா, அவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆரம்பத்துல நான் யோசிக்க கூட இல்ல. அவளை தூக்கி தூக்கி வளர்த்த கை இது லட்சுமி. இப்படி கும்பிட்டுட்டு போறா. இதுக்காகவாயா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தோம்? நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கலாமேயா. ஐயோ என் பொண்ணு. யார் தப்பு லட்சுமி? சொல்லு, யார் தப்பு? ஏன் தப்பா? உன் தப்பா? இல்ல இப்படி பறந்தது அவ தப்பா? எங்கேயோ நடந்த சம்பவம், எப்போ நடந்த சம்பவம். லட்சுமி, நீ அவளை கொண்டு என்கிட்ட சேர்க்காம இருந்திருக்கலாமே லட்சுமி. அப்படி சொல்லாதீங்கயா, அப்படி சொல்லாதீங்க. இத்தனை வருஷம் கண்ணம்மா கண்ணம்மான்னு ஆசையோட வளர்த்தன, இப்ப பாத்தியா போயிட்டாளம்மா. என் கண்ணுக்கே தெரியாம இருந்திருந்தா எனக்குன்னு ஒரு கண்ணம்மாவே தெரிஞ்சிருந்திருக்க மாட்டாளே. கற்பனை பாத்திரமாவே போயிட்டு இருந்திருக்கோம்ல. நிழலாவோ நிஜமாவோ வாழ்க்கையாவோ வாழ்ந்தாலே கூட இப்ப போயிட்டாளே. எனக்கு தெரியலைங்கய்யா, என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு எனக்கு புரியலைங்கய்யா. உனக்கு தெரியாத லட்சுமி, நேத்து நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. ஒரு நாள் முழுக்க உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என் உள்ள ரணம் ரணம், என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ முகத்தை பார்க்க முடியல. என்னெல்லாம் கேள்வி கேட்டா தெரியுமா? எந்த நேரத்தில் வாயை திறந்து தைரியமா பதில் சொல்லக்கூடிய ஆளு நானு. முடியலம்மா, முடியல. என் பொண்ணு முன்னால குற்றவாளி மாதிரி நின்ன. வருவா லட்சுமி, வருவா. எங்க போயிடுவா? ஒரு நாள் இல்ல 2 நாள். அவளால இந்த அப்பா இல்லாம, இந்த அம்மா இல்லாம வாழ முடியாது லட்சுமி. வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அழாதம்மா, அழாத அழாத. ஐயா நீங்க அழாதீங்கய்யா, நீங்க அழாதீங்க. ஐயோ, இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையா. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாங்க ஐயா. ஐயோ, விவரம் தெரியாத வயசுல சொல்லி கொடுத்து வளர்க்கலாமா? விவரம் தெரிஞ்ச பொண்ணுக்கு எதை சொல்ல முடியும்? அவ கேக்குறதுல தப்பு இல்லையே.
நம்ம கிட்ட இருக்க பதில நம்மளால சொல்ல முடியலையே. வீதி வீதி ஆத்தோட போனவ ஆத்தோட போயிருக்கணும். ஐயா, தூக்கிட்டு வந்து கரை சேர்த்து என் கையில ஒப்படைச்சு திரும்பவும் எனக்கு தெரியாம ஆத்தோடவே போயிட்டாளம்மா. ஐயா, அழாதீங்க. அழாதீங்க. என்ன ஸ்னேகா, திடீர்னு என்ன இங்கே கூட்டு வந்திருக்க? பிரசாத், வாழ்க்கையில நாம நிறைய இடங்களை மிஸ் பண்ணிடுறோம். இது ஒரு அற்புதமான இடம். அநாத குழந்தைங்க படிக்கிற இடம். ஆனா
இவங்க எல்லாரும் அனாதைங்க இல்ல, வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆனா மன வளர்ச்சி குறைஞ்ச மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு வசதி இருக்கு, செழிப்பான வாழ்க்கை இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. நாம யாரு, எங்க இருக்கோம், இது எதுவுமே தெரியாது. இந்த உலகம் அது சுத்தி வந்து காட்டுற பாதை எதுவுமே அவங்களுக்கு புரியாது. மழையோ வெயிலோ இது எதுவுமே தெரியாது. மழையில நனையிற சிலிர்ப்பு, வெயில்ல வாடுற வாட்டம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இல்ல. ஆனா அவங்க மனுஷ பிறப்பு. நான் எதுக்காக இங்க வந்த தெரியுமா பிரசாத்? நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஒரே கம்பெனில ஸ்டாஃப்ஸா ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு நாள் நான் ஒரு கம்பெனியோட எம்டி. இந்த வளர்ச்சிக்கு நானும் என்னோட உழைப்பும் மட்டும் காரணம் இல்ல, பல பேரோட ஊக்கம், பல பேரோட வேண்டுதல், இது எல்லாமே இருக்கும். அதனால எனக்கு ஒரு ஆசை, நான் வளர்ந்து நிக்கிறேன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு. ஒரு நாள் இந்த குழந்தைங்களோட வாழணும், அவங்களுக்கு என் கையால நல்ல சாப்பாடு போடணும். அந்த அழகான தருணத்தை அவங்க கூட உட்கார்ந்து ரசிக்கணும். நல்ல விஷயம் ஸ்னேகா. விசாலமான சிந்தனை, வியப்பான கண்ணோட்டம், வித்தியாசமான முயற்சி, விசித்திரமான முடிவு. ஒன்ன பார்த்து எப்போதுமே வேந்தவன் தான், இன்னைக்கு புதுசா இன்னொன்னு. இப்படியெல்லாம் யோசிக்கிறது அற்புதமான விஷயம் ஸ்னேகா. மனுஷங்க செய்யற தப்பே உயரத்துக்கு போக ஆசைப்படுறவங்க அந்த உயரத்துக்கு காரணமானவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறது தான். தன் கால் வலிச்சாலும் பரவாயில்ல, அவன் மனசையும் உடம்பையும் ரணமாக்கணுங்கிற கொரூர புத்தி. ஆனா நீ உன் விசால பார்வையால மக்களை விழுங்குற, மனச இலகுவாக்கிக்கிற. ஆல் தி பெஸ்ட் நேஹா. வெரி குட். கல்யாணம் சந்தோஷம் சகோதரா, சந்தோஷம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. பாரு, காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, உனக்கு சரியான காலத்துல நடக்குது பாரு. அதுவும் பொண்ணு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை, உறவு முறைக்குள்ளேயே திருமணம். உனக்குன்னே வளர்ந்த பொண்ணு, உன்னையே உயிரா நினைக்கிற பொண்ணு. ஆமா, உன்னவங்க அதான் அந்த கவிதா எப்படிப்பா கூப்பிடுவாங்க? பிரசாத்னு. அட, பேர் சொல்லியா? ஏன்பா? சொந்தக்கார பொண்ணு, வில்லேஜில் பிறந்து வளர்ந்த குடும்பம் தானே. இந்த மாமா அத்தான் அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிடணும் பிரசாத். அப்படிலாம் ஆசையா கூப்பிட்டாதான் லைஃப்ல ஒரு கிக் இருக்கும். நமக்கே நாம வேற மாதிரி தெரியும். காலு தரையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா
நமக்கே தெரியாம பறப்போம். வானம் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நாம் அப்படியே வானத்துல வட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்போம். சார் நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் சார். ஏன் நண்பா பேச்ச பாதியிலே கட் பண்ற? பிடிக்கலையா? இல்ல நான் பேசுறது அஹ், அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் என்ன லிமிட் தாண்டுற மாதிரி தெரியுதோ? நான் அப்படி சொல்லவே இல்லையே சார். சரி, உன்னை 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃபீஸ் வான்னு சொன்னேன். நீ என்னடான்னா கல்யாண பத்திரிக்கையோட வந்து நிக்கிற. அப்போ லீவு எக்ஸ்டன் ஆகுமே. கல்யாணம், ஹனிமூன், அங்க இங்க போறதுன்னு 4 ஆகுமே பிரசாத். ஆமா, எப்போ வருவ ஆஃபீஸ்க்கு? ஒரு 2-3 டேஸ் லீவ் போட்டு போகிறேன் சார். நான் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன் சார். ஏன் ஹனிமூன் போலியா? எனக்கு அப்படிலாம் எந்த ஐடியாவும் இல்லை சார். உனக்கு இருக்காது பிரசாத், உன் வருங்கால மனைவிக்கு இருக்கும்ல. அவங்க மனசுக்குள்ள கற்பனை குதிரை சும்மா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்ல. இல்லை சார், அவங்களுக்கு கம்பெனி வேலை நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், புது முதலாளி, புது கம்பெனி, ஆரம்பம் ரொம்ப ஜோரா தான் இருக்கும். சரி, இனிமே தான் நீ பார்த்து நடந்துக்கணும். நம்ம கம்பெனி ரகசியத்தை உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாம இருக்கணும். அப்படிலாம் நடக்கவே நடக்காது சார். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உங்க முன்னாடி வந்து நிற்கவே மாட்டேன் சார். ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் சார். ஏன் 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 கூல் மேன், கூல் கூல் கூல். எதுக்கு எமோஷனல் ஆகுற? சரி, ஓகே. ம் ம் ஆல் தி பெஸ்ட். என் நண்பனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீ கிளம்பு, கல்யாணத்தில் மீட் பண்ணலாம். ஓகே, கிளம்புமா.